ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, நீ முயற்சி செய்யும் எல்லா காரியங்களும் தாமதமாகுது, எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? இதோ இன்னும் சரியாக 2 மணி நேரத்துக்குள்ள நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் உன்னை வந்து சேரப்போகுது. ஆமேன் செல்லமே. நான் உனக்காக நல்லது நடக்கும்னு குறிச்சு கொடுத்த அந்த நாள் இப்போது வந்துடுச்சு. இந்த நாள் தான் உனக்கான சிறப்பான வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோட உன் வீட்டில் சுபமங்களகரமான நல்ல காரியங்கள் நடந்து நீ ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறாய் என் செல்லமே. உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய ஆனந்த சாயியாக இந்த சாயப்பா உன் பக்கத்தில் இருக்கேன். அதனால இனிமே எல்லாமே உனக்கு சுகமாக சந்தோஷமாக நடக்கும். உன் வீட்டில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது. நீ எப்போதும் எதற்காகவும் மனசு உடைஞ்சு போக வேணாம். உடைஞ்சு போயிருக்க உன் வாழ்க்கையை தானே அழகான வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கறதுக்காக இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் கரங்களால் உன் கரத்தை இறுக பிடிச்சு காப்பாற்றி உடைஞ்சு போயிருக்கிற உன் மனசை சரிப்படுத்தி உன் வாழ்க்கையிலையும் நல்ல காரியங்களை நடத்தி தரப்போகிறேன். செல்வமும் சுபிட்சமும் இனி நிலையானதாக நிரந்தரமானதாக உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருக்க போகுது. நீயும் எதை பற்றி யோசிக்காம உன் கடமைகளை மட்டும் சரியா செய். உன்னை புரிஞ்சுக்காத உறவுகள் ஒரு சிலர் உன் கூடவே இருந்து உன் மனசுக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுப்பது எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்காத எந்த உறவும் உன்னையும் உன் வாழ்க்கையும் மாற்ற மாட்டாங்க, மாற்றவும் முடியாது. அதனால அவங்கள ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தவறி விழுகும் போதும் கொஞ்சம் கூட சத்தம் போட்டுறக்கூடாது. ஏன்னா நீ எப்போ கீழே விழுகுவ அதை எப்போ கொண்டாடலாம்னு இங்கே ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் எப்போதும் நம்பிக்கையோடு இரு. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் புதிய வடிவில் உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்க போறேன் என் செல்லமே. ஆனால் இனிமேலாவது எதையும் இழக்கக்கூடாது. எதன் மூலமாக நீ என்ன காரணத்தில் எதை இழந்தாய் என்பதையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் தக்க வச்சுக்க முயற்சி செய். மறுபடியும் உன் வாழ்க்கையில் தவறு நடக்காமல் நீ தான் பார்த்துக்கணும். என் அருளால் உன் வாழ்க்கையை நான் அழகாக்க போகிறேன். இனிமே உனக்கான அனைத்தும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உன் கூடவே இருக்கும் ஒவ்வொரு உறவுகளையும் அவர்களின் செயல்களையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இனிமே உன் வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள கற்றுக்கோ. உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை மிக பெருசாக கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பேன். இனிமே என் செல்லப்பிள்ளையான நீ எதற்காகவும் பயப்பட வேணாம். என்ன நடந்தாலும் அதை தைரியத்தோடு ஏற்றுக்க தயாராகு. உன்னை உயர்த்தி வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். பெரிய பெரிய வாய்ப்புகளை உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன்னால் முடியுமா? இது உனக்கு பாதுகாப்பானதா? எல்லாம் சரியாக நடக்குமான்ற 1008 கேள்விகள் உன் மனசுக்குள்ளே வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்க தயாராகு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். துணிந்து செயல்படும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றியை பெறுவாய் என் செல்வமே. காசு பணம் சொந்தம் பந்தம் உள்ளவங்களுக்கு 1000 துணைகள் இருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாதவங்களுக்கு இந்த முருகன் நான் மட்டும்தான் துணை. நான் ஒருவனின் துணையாக இருந்தாலே அது இந்த உலகத்தையே அவர்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பொக்கிஷமாக மாறிடும். அதனால் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் மனசில் இருக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து உனக்கான வாழ்க்கையை வசந்தகால வாழ்க்கையாக நான் மாற்றி தர்றேன். என் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கோ, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. சும்மா கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. உன்னை நீ கவனிச்சுக்கிட்டாதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க முடியும். உன் உடம்பையும் மனசையும் கவனிச்சுக்காம ஊரில் உள்ளவங்களுக்கும் சுற்றத்தாருக்கும் உற்றார்களுக்கும் உறவுகளுக்காகவும் நீ ஓடி ஓடி என்னத்தை சாதிக்க போற? முதல்ல உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கு புது வாழ்க்கையை
சந்தோஷமானதா புத்துணர்ச்சி உள்ளதா புதுசா மீட்டு தரப்போறேன். இனி எல்லா நேரமும் நீ எப்போதும் தெளிவான மனநிலையோட இரு. என்ன நடந்தாலும் அதை தாண்டி என்னால் ஜெயிக்க முடியும், நல்லா வாழ முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்வமே. இந்த உலகம் எவ்வளவு மோசமானதுன்றதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளு. ஒருத்தர் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா பக்கத்து தெரு வரைக்கும் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டே வர்ற இந்த மனிதர்கள் அந்த இறந்தவரின் வீட்டுக்கு வரும்போது மட்டும் அழுகிற மாதிரி வந்து நடிச்சிட்டு சோகமாக இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் சிரித்து பேசி சந்தோஷமாக வாழ போகிறாங்க. இப்படி யாரோ யாருக்காகவோ சந்தோஷத்தை இழந்து வாழ்கிற உலகமாக இது இல்லை. எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் சந்தோஷப்படாமல் கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு வருத்தப்படுகிறாய்? எப்போதும் நீ தெளிவான மனநிலையோடு இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களா உன்னை நல்லபடியாக வாழுன்னு சொல்லி ஆசீர்வதிப்பவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. நீ எப்போதும் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எதையும் பெருசு பண்ண வேண்டாம். உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய். ஒவ்வொரு மனிதரும் இங்கு தனித்தனி ஜென்மங்களாக தனித்தனி பிறவியாக தனித்தனி ஆன்மாக்களாக தான் பிறந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசாபாசங்களும் நிறைய நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாமே கலந்து தான் இருக்கும். அவங்க பிறந்தது படிதான் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நீ போய் யாரையும் ஒழுங்குபடுத்துறேன் சரி பண்ணுறேன் திருந்துறேன்னு தேவையில்லாமல் நீ வேதனைகளை சுமந்து கொள்ளவோ கஷ்டப்படவோ வேணாம். யார் எப்படி இருந்தாலும் அப்படியே இருந்து விட்டு போகட்டும்னு உன் வாழ்க்கையையும் உன் வேலையையும் மட்டும் பாரு. யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் கிடைச்ச பிறகு நிச்சயமாக திருந்தி வருவார்கள். அது வரைக்கும் நீ பொறுமையாரு. உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் நீ பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்கள திருத்துறேன் மாத்துறேன்னு சொல்லி நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் என் செல்லமே. அவங்களா போகிற பாதை நல்லதா கெட்டதான்னு உணர்ந்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் காலம் வரும். அந்த உண்மையை நீயே முன்கூட்டியே சொல்லி அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொன்னினா ஒன்றை தான் அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். அதனால் யாரையும் திருத்தவோ மாற்றவோ முயற்சி செய்யாமல் அவங்களே பட்டு திருந்தட்டும்னு விட்டுவிடு. அவரவர்களின் குணங்களும் செயல்களும் மாறும்படி அவரவர்களுக்கான அனுபவத்தை இந்த சாயப்பா நான் கொடுக்குறேன். உன் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீ பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே சில பிறவி குணத்தோடு இருப்பாங்க. அவங்கவங்க எதை செய்ய வந்திருக்காங்களோ அதை செய்வது தான் அவர்களின் தலைவிதி. அதை உன்னால் மாற்ற முடியாது. வேணும்னா ஒதுங்கி நின்று என்ன செய்கிறாங்கன்னு வேடிக்கை பாரு. அவங்கவங்களே பட்டு திருந்துவார்கள், நிச்சயம் மாறுவார்கள். நீ பாட்டுக்க வந்த பாசத்தில் அவங்கள திருத்துறேன்னு அறிவுரை சொல்கிறேன்னு போய் கெட்ட பேரை சம்பாதிக்க வேண்டாம். எல்லாருக்குமே அவர்களுடைய அனுபவம்தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு அவங்களே தன்னை மாற்றிக்கிட்டு திருத்திக்கிட்டு உன்னை தேடி வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். செயற்கையாக நல்லவன் போல ஒரு குணத்தை உருவாக்கிக்கிட்டு யார் உன்கிட்ட அன்பு காட்டினாலும் பாசமாக இருந்தாலும் அதை நம்பி நீ ஏமாந்து விடாதே. எல்லாரும் எப்போதும் நல்லவங்களாகவே இருந்துட மாட்டாங்க. நீதான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க பழகிக்கணும். இந்த உலகத்தில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நிச்சயம் நடத்துவேன்.